அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் முட்டை தேங்காய் பூ எல்லாம் வச்சு ஒரு பிஸ்கெட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ தேங்காய் பூ பிஸ்கெட்டுக்கான பொருட்களை பார்ப்போம். இது சீனி 160 கிராம் எடுத்து இதை நான் மிக்சியில் திரித்து வச்சுருக்கிறேன், கெதியாக அடிக்கலாமண்டு. இது பட்டரும் 160 கிராம், 2 முட்டை அழுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கஸ்கொட்டது. இது 220 கிராம் தான் இந்த அமெரிக்கன்மா. இதில் 6 கிராம் பேக்கிங் சோடாவும் போட்டு கலக்கி வச்சுருக்கிறேன். இது 200 கிராம் இந்த தேங்காய் பூ. இது இங்கே எல்லா கடையிலும் இப்படி காஞ்ச இந்த தேங்காய் பூ கிடைக்கும். இதில் தான் செய்ய போகிறேன். முதல் இந்த பட்டரையும் சீனியையும் போட்டு அடிப்போம். ஒன்றில் வச்சு அடிப்போம் முதல். இப்போ அந்த மிஷினாலே அடித்தது போதும். இனி நாங்கள் இந்த அகப்பையாலேயே அடிக்கலாம். கொஞ்சம் வெனிலா விடுவோம். எல்லாம் இதே அளவில் போட்டால் இப்படி வந்தால் போதும் இந்த பிஸ்கெட்டுக்கு. இப்போ இந்த பேப்பர் போட்டுட்டு தான் நாங்கள் இந்த பிஸ்கெட் வைக்கணும். இந்த ஐஸ்கிரீம் இந்த இதால் தான் நான் வைக்க போகிறேன். நீங்கள் இந்த ஒரு அளவான கரண்டி இருந்தாலும் இப்படி எடுத்து வைக்கலாம். இது கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும் இதை. சின்ன குண்டு கரண்டி இருந்தாலும் வைக்கலாம். இது இல்லாட்டி
மேலுக்கு இப்படி 2 வச்சு இப்போ பூர் ஹீட் பண்ணியிருக்கிறேன் 140ல் 20 நிமிஷம் ஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை வைப்போம். இது வந்து நடுவில் தான் வைக்கணும். இப்போ நான் இந்த பிஸ்கட் வச்சு 15 நிமிஷம் ஆகிட்டுது. இது வந்து ஆக கருக விடக்கூடாது. இப்படி கொஞ்சம் ஒரு வெள்ளைத்தன்மையிலேயே இதை எடுக்கணும் இந்த பிஸ்கெட்டு. அப்போ தான் இந்த தேங்காய் பூவெல்லாம் நல்லா இருக்கும். இந்த கட்டாயம் வைப்போம். இப்போ பிஸ்கட் எல்லாம் போட்டு எல்லாமே ஆறி நல்லா வந்துட்டுது. இது கொஞ்சம் பொருட்களில் செய்த பிஸ்கெட் தான். 20 பிஸ்கெட் வந்திருக்குது எனக்கு. இது பார்க்க சிம்பிளாக செய்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு தரமாக இருக்கும். டேஸ்ட்டு தேங்காய் பூ அதுகளோட இந்த முட்டையெல்லாம் போடுறதால ஒரு தடவை செய்து பாருங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆக கருக விடக்கூடாது. கொஞ்சம் இந்த உள்ளுக்கு இப்படி கொஞ்சம் சொட்டு தன்மை இருக்கணும். அப்போ தான் தேங்காய் பூவுக்கு நல்லா இருக்கும். இப்படி ஒரு பிஸ்கெட் செய்து நீங்களும் சாப்பிடுங்க. இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.